பார்க்கவே சாப்பிடணும் போல் நல்லா சாஃப்டாக இருக்க இந்த ஸ்வீட் பணியாரம் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு பண்ணது தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். செம்ம ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பால் அல்லது தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களுக்கு பேக்கிங் பவுடர் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கரைச்சி விட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் கல்லில் ஊற்றிக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதனால் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல்ல கொஞ்சமாக கீ விட்டு இதை 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பனானா ஆட் பண்ணியிருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட. நீங்கள் கீக்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கீ ஆட் பண்ணோம்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.